ரிஷபராசிக்கான பலனும். ராசி அதிபதி சுக்கிரன் உச்சமாக இருக்கிறார். ரிஷபராசிக்காரர்கள் என்ன நினைக்கிறவர்களோ அது நடக்கும். ராசி அதிபதி பலமாக இருக்கனால் நீங்கள் எடுக்கிற முயற்சி வெற்றி அடையும். ஒன்றாதிபதி 11ஆதிபதி பரிவர்த்தனை குரு சுக்கிரன். இதனாலே உங்கள் வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. 1/11 பரிவர்த்தனை உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். பயணத்தில் 5 கிரகங்கள் இருக்கிறது. சூரியன், சனி, சுக்கிரன், ராகு, புதன். சூரியன், சனி, சுக்கிரன், ராகு, புதன் 5 கிரகங்களும் 5ஆம் இடத்தை பார்க்கிறது. ரிஷபராசிக்காரர்கள் உங்கள் வேலையை கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். 2வது புதன் நீசமாக இருக்கிறார். அப்போ நீசபங்க ராஜயோகத்தில் இருக்கிறார். சுக்கிரன் உச்சமாக இருக்கிறனால பண வரவு கொஞ்சம் தடைப்பட்டு வரும். பண வரவு தடைக்கு பிறகு அதிகமாக பணம் வரும். பொருளாதாரத்தில் மேன்மை இருக்கும். வேலை பார்க்குறவங்களுக்கு சம்பள உயர்வு இருக்கும். 4ஆம் சூரியன் 11ஆத்தில் இருக்கிறார். வீடு வாங்கணுங்கிறது இது சாதகமான காலம். புதிய வாகனம் வாங்குவீர்கள், கார் வாங்குவீர்கள், இந்த யோகனா இருக்கிறது. புதிய வாகனம் வாங்குவீர்கள், கார் வாங்குவீர்கள். சனி சூரியனோடு சேர்ந்திருக்கிறதா அப்பா மகனுக்கு இடையே கருத்து வேறுபாடு ஏற்படும். மாத பிற்பகுதியில் சூரியன் உச்சமாக எழுதுவார். மேஷராசிக்கு வந்து விடுவார். 4ஆம் சூரியன் 12ஆம் இடத்தில் உச்சம் பெறுவது சிறப்பு இருந்தாலும் தேவையில்லாத செலவை இழுத்து விட்டுரும். ராசிக்கு 12ஆம் இடத்தில் சூரியன் இருக்கிறனால தேவையில்லாத விரயங்கள் ஏற்படும். வாகனம் ரிப்பேர் ஆகும். அதன் மூலம் செலவு இழுத்து விடும். உங்கள் வீட்டில் தேவையில்லாத ரிப்பேர்கள்லாம் வரும். எலக்ட்ரானிக் பொருட்கள்லாம் ரிப்பேர் ஆகும். அதன் மூலம் தேவையில்லாத விரயம் ஏற்படும். வீட்டில் உறவினருக்கு ஹெல்த் இஷ்யூஸ் ஏதாவது வரலாம். அது மூலம் தேவையில்லாத விரயம் ஏற்படலாம். இந்த காலத்து வீடு வாங்கிறதா தான் கொஞ்சம் கவனமாக பார்த்து வாங்க வேண்டும். உங்கள் வாகனம் அதிக செலவு வைக்கும். வாகனத்தை செல்லும்போது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். ஒன்பதாம் சனி 10ஆம் சனி 11 இருக்கிறது சிறப்பு தான். தொழில் செய்கிறவர்களுக்கு அதிக லாபம் வரும். 11ஆம் இடத்தில் 5 கிரகம் இருக்குதுங்க. தொழில் செய்கிறவர்களுக்கு அதிகப்படியான வருமானம் வரும், லாபம் வரும். ரிஷபராசிக்காரர்கள் இந்த மாதம் நன்றாகவே இருக்கிறது.